இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கசப்பே இல்லாத எலுமிச்சம்பழம் ஊறுகாய் டேஸ்ட்டில் ஒரு நார்த்தங்காய் ஊறுகாய் தான் பண்ண போகிறேன். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அதுக்கு 2 நார்த்தங்காய் எடுத்துருக்கிறேன். பச்சையான காய் ஒன்று, நல்ல பழம் ஒன்று எடுத்துருக்கிறேன். அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைஸில் நறுக்கி போட்டு ஒரு மண்சட்டியில் தான் பண்ண போகிறேன். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்குறேன். அதில் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணியிருக்கிறேன். உப்பு போட்டிருக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ண உடனே கொதிச்சிட்ருக்குது. கண்டிப்பாக அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வெந்து வரும்போது கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தண்ணி வடிந்து வெறும் லிக்விட் மாதிரி இதே தான் இருக்கும். நல்லா வெந்து வரும்போது அது அந்த நம்ம சாதம் வடித்த தண்ணி இருக்கும்ல, அந்த அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வரணும். அது வரைக்குமே நம்ம வேக வைக்கணும். 2வது என்ன பார்க்கணும் அப்படின்னா, அந்த பழத்தோட தோல் மேலே தோல் இருக்குல்ல, அந்த க்ரீன் கலராக இருக்கிறது வந்து நல்லா நிறம் மாறி வெந்தது நல்லா தெரியும். அந்த 2 இதையும் பார்த்து நீங்கள் ஆஃப் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்துட்டு, அந்த தண்ணி எடுத்து பார்த்திங்கன்னா சாதம் வடித்த தண்ணி மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் தண்ணி. அதுக்கப்புறம் தொளி பார்த்திங்கன்னாலும் நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா காய எடுத்து வைக்கணும். வெயிலில் வைக்கணும். ஒரு நாள், அதாவது ஒரு 4 to 5 hours மட்டும் இருந்தால் போதும் வெயிலில். பாருங்கள் தண்ணி எந்த அளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூழ்கிற அளவுக்கு ஊற்றிடணும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது. அதை நல்லா வெயிலில் வச்சுருக்கிறேன் நான். ஒரு 4 to 5 hours நல்லா இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோன்னா, வெறும் வாணலியில் கடுகு, வெந்தயம், வத்தல் இதை நல்லா வெறும் வாணலியில் போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா மணம் வர்ற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கணும். பண்ணி மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுக்கணும். ஓகேவா? இதை நான் வெயிலில் இருந்து எடுத்துட்டேன். எடுத்த பிறகு காமிக்கிறேன். தண்ணி அதே அளவு தான் இருக்குது, ரொம்பலாம் வத்தலை. பாருங்கள், அந்த அளவுக்கு தான் இருக்குது தண்ணி. காக்கா கரைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, ஒரு வாணலி கொஞ்சம் நல்லெண்ணெய் விடணும்.